காட் பிளஸ் யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, கடந்த வாரங்களிலே நாம் 2 சபைகளை கவனிக்க ஆண்டவர் உதவி செய்தார். 2 சபையை நாம கற்றுக்கொண்டோம். ஒன்று எபேசு சபை, அடுத்து சிமிர்னா சபை என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு 3வது திருச்சபையாகிய பெர்கமு சபையை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பெர்கமு சபையினுடைய காரியத்தை நாம் அறிந்திருந்தோமானால், இது கான்ஸ்டன்டைன் உடைய காலத்தோடு தொடர்புடைய சபை. முதல் சபை எபேசு சபை அப்போஸ்தலருடைய காலத்தோடு தொடர்புடைய சபை. 2வது சபை சிமிர்னா சபை இரத்த சாட்சிகளின் கால சபை. 2வது மற்றும் 3வது நூற்றாண்டுகளிலே சபையானது மிக கொடிய உபத்திரவத்துக்குள்ளாய் கடந்து போனது என்பதை பார்க்கிறோம். எப்பொழுதுமே நாம் அறிந்து கொள்ள வேண்டும், மோசே பிறந்த பொழுது அங்கு பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்பட்டது. காரணம், இந்த காலங்களுக்கு பின்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக போகிறார்கள் என்பதை சத்துரு அறிந்து மோசையை சிறு வயதிலேயே குழந்தையாக இருக்கும் போதே கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்ததை பார்க்கிறோம். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்த பொழுது மகா ஏரோது எருசலேம்ல பெத்லஹேம்ல இருக்கக்கூடிய 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்பட்டு கொன்று குவிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இயேசு உலகத்திலே வளர்வார் என்றால், ஊழியம் செய்வார் என்றால், இந்த உலகம் ரட்சிக்கப்பட்டுவிடும் என்பதற்காக சத்துரு செய்த திட்டத்தை பார்க்கிறோம். அது போலதான் சபையை ஆரம்பத்திலேயே அது துளிர் விடுகிற நேரத்திலேயே அல்லது கன்றாக மரக்கன்றை போல இருக்கக்கூடிய நேரத்திலேயே அதை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி சத்துரு முயற்சித்து 2வது மற்றும் 3வது நூற்றாண்டுகளிலே பல ரோம அரசர்கள் எழும்பினாலும் அவர்கள் தோற்று போனார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ நாம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் எதை செய்ய இந்த பூமியிலே திட்டம் வைத்திருக்கிறாரோ, உங்களை குறித்து, என்னை குறித்து, நம்மை குறித்து, ஊழியங்களை குறித்து, தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை 100% அதை அப்படியே அவர் செய்து முடிப்பார். அந்த காரியம் ஒரு நாளும் அது அழிந்து விடாது என்பதை பார்க்கிறோம். தேவன் மிக தெளிவாக வாக்கு பண்ணியிருக்கிறார். ஐ வில் பில்ட் மை சர்ச், த ஹெட்ஸ் ஆஃப் த ஹெல் வில் நாட் ஓவர்கம் இட். இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்ளுவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த காலத்துல அவருடைய வருகை வரைக்கும் இந்த சபை நிற்கும். வருகை வரைக்கும் சபை பேசும். அவருடைய வருகை வரைக்கும் சபை ஊழியம் செய்யும். அவருடைய வருகை வரைக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும். அவர் வருகிற வரைக்கும் 4 திசைகளிலேயும் சுற்றி திரியும் ஆத்துமாக்களை ஓடி பிடிக்கும், சபைக்குள் கொண்டு வந்து சேர்க்கும். கோதுமையை களஞ்சியங்களில் சேர்ப்பது போல அவருடைய ஊழியம் தடைபடாது. மனிதர்கள் எழும்பலாம், மனித வல்லமைகள் எழும்பலாம், அரசாங்கங்கள் எழும்பலாம், அதிகாரிகள் எழும்பலாம், ஆளுகை எழும்பலாம், அதிபதிகள் எழும்பலாம், ராஜாக்கள் அரசர்கள் எழும்பலாம். ஆனாலும் எவரும் எப்பொழுதும் தேவ திட்டத்தை மாற்ற முடியாது என்பதை தெளிவாக நாம் அறிந்திருக்கிறோம். பெர்கமு சபை, இந்த சபையானது கான்ஸ்டன்டைனுடைய காலத்தோடு தொடர்பு படுத்தி பேசக்கூடிய சபையாக இதை நாம் பார்க்கிறோம். கிபி 300 இருந்து 800 வரைக்கும் இதனுடைய சபை என்பதை நாம பார்க்கிறோம். சரி, பெர்கமு அப்படின்னா என்னன்னா, கோபுரம் அல்லது முற்றிலும் திருமணம் செய்யப்பட்டது என்கிற காரியத்தோடு கூட இதை நாம் கவனிக்கிறோம். திருமணம் செய்யப்பட்ட, உலகத்தோடு இணைந்து கொண்ட ஒரு சபை. ஒரு பக்கம் உபத்திரவம் நின்றது, ஆனால் இன்னொரு பக்கம் சத்ருவானவன் ஏற்படுத்தினதான ஆயுதம். சபைக்கு வெளியே இருந்து யூதர்கள், ரோமர்கள் போராடி சபையை துன்பப்படுத்த நினைத்தார்கள். இப்போ இந்த கான்ஸ்டன்டைனுடைய காலத்துல சபைக்கு உள்ளே புகுந்து சபையை உலகத்தோடு இணைத்து விட பிசாசு போராடியதை பார்க்கிறோம். 2 காரியம் செய்யும். 1, உலகத்திற்குள்ளாக சபையை இழுத்து கொண்டு போவதற்கு முயற்சி செய்வான். அப்படி இல்லைன்னா
உலகத்தை சபைக்குள் திணிப்பதற்கு அவன் முயற்சி செய்வான். 2 விதங்களிலே அவன் காரியங்களை செய்யக்கூடியவன். ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலம். ஒண்ணு, சபையை உலகத்துக்குள்ள இழுத்துட்டு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவான். முடியாத பட்சத்தில் உலகத்தை சபைக்குள் கொண்டு வந்து வைத்துவிட முயற்சி செய்வான் என்பதை பார்க்கிறோம். அதனாலதான் இந்த பெர்கமு சபையில இந்த பேலையாம் போன்ற மனிதர்களை எல்லாம் நாம் கவனிக்க முடியும். சரி, அப்போ இந்த பெர்கமு சபை பொருள் கோபுரம் அல்லது முற்றிலும் திருமணம் செய்யப்பட்டது அல்லது உலகத்தோடு உடன்படிக்கை செய்யப்பட்டதான சபை என்பதை பார்க்கிறோம். இதற்கு கொடுக்கப்பட்டதான ஓமை கடுகு விதையை குறித்ததான ஓமை இச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஒரு கடுகு விதையை போல அது வளர்ந்து பெருகியது என்ற நிலைமையில கான்ஸ்டன்டைனுடைய காலத்திற்கு பின்பாக சபைகள் இந்த காலகட்டங்களில் சபைக்கு முழுமையாக அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. இடங்கள் வாங்கப்பட்டது, கட்டடங்கள் கட்டப்பட்டது, சபைக்கு முழு சுதந்திரம் கிடைத்த ஒரு காலமாக இந்த பெர்கமு சபை காணப்பட்டதை பார்க்கிறோம். சரி, பெர்கமு சபையை குறித்து படிப்பதற்கு முன்பாக அந்த பட்டணம் எப்படிப்பட்டது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இது எபேசுல இருந்து கிழக்காக ஒரு 50 மைல் தூரத்துல இந்த பெர்கமு சபை இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பெர்கமு ஆசியாவினுடைய தலைநகரமாக ரோமர்கள் இதை பயன்படுத்தியதை பார்க்க முடியும். இதை உற்று பார்த்தோமானால் இங்க நூலக சாலைகள் இருந்தது என்பதை பார்க்கிறோம். நூலக சாலைகள் அப்போது ஒரு படித்த ஒரு பட்டணமாக, கல்வி நிறைந்த ஒரு பட்டணமாக இந்த பட்டணம் காணப்பட்டது. கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் அதிகமான புஸ்தகங்கள், தோல் சுருள்கள் இந்த நூலகங்களிலே கிடைத்ததை நாம் பார்க்க முடியும். ஒரு அற்புதமான காரியம். 2வது காரியத்தை பார்த்தோம் அப்படின்னா, இது விக்கிரகத்திற்கு பெயர் போன ஒரு பட்டணம் என்பதை பார்க்கிறோம். விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு பட்டணம். அதை தான் நம்ம கொஞ்சம் உற்று கவனிக்க போகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடியதான ஹிமாச்சல் போன்ற மாநிலம், மதுரை போன்றதான மாவட்டம், இப்படி விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு பட்டணமாக இந்த பெர்கமு பட்டணம் காணப்பட்டதை நாம் கவனிக்கிறோம். சரி, இந்த பட்டணத்துல ஒரு பெரிய கோயில் இருந்தது. ஆல்குலாவியஸ் அப்படிங்கிறதான ஒரு பெரிய தெய்வத்துடைய கோயில் இருந்தது. எபேசு பட்டணத்துல தீனாளுடைய கோயில் இருந்ததை பார்க்கிறோம். இந்த பெர்கமு பட்டணத்துல ஆல்குலாவியஸ் என்ற ஒரு பெரிய கோயில் இருந்ததை பார்க்கிறோம். இதனுடைய சிறப்பு என்னன்னா, இந்த கோயிலுக்குள்ள இருந்ததான சிலை ஒரு சர்ப்பம் என்பதாக இருந்தது. ஒரு சர்ப்பத்தை போன்றதான விக்கிரகம் இந்த கோயிலுக்குள்ளாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ என்ன ஐதீகம் அப்படின்னா, வியாதியுள்ள மக்கள், இப்ப பாருங்க, பெதஸ்தா குளத்துல அந்த குளம் எப்பொழுது கலங்கும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தவர்கள் ஏராளம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல வாசித்தோமானால் அநேக வியாதியுள்ள மக்கள் அந்த குளத்துக்கு அருகில் அவங்க இருந்தாங்க. ஒரு தேவ தூதன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த குளத்தை கலக்குகிற பொழுது வியாதியுள்ள மக்கள், எப்பேற்பட்ட வியாதியுள்ளவனாக இருந்தாலும் குளத்தில் முதலில் யார் இறங்குகிறானோ அவன் வென்று விடுவான் அல்லது சுகமாகி விடுவான். அதுபோல இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னா, அவங்க ஐதீகம் அல்லது அவங்க என்ன நம்புனாங்கன்னா, வியாதியுள்ள மக்கள் இந்த கோயில்ல போய் படுத்துப்பாங்க இரவு நேரங்கள்ல. அந்த கோயிலுக்குள்ள உண்மையாகவே விஷ பாம்புகள் இருந்தது. அந்த பாம்புகள் யார் மேல ஏறி தவழ்ந்து போகிறதோ அந்த வியாதியுள்ள மகன் அல்லது அந்த வியாதியுள்ள மகள் அவர்கள் சுகமாகி விடுவார்கள் என்றதான நம்பிக்கை இருந்தது என்பதை பார்க்கிறோம். சோ அப்படிப்பட்ட பட்டணமாக ஆல்குலாவியஸ் என்ற தெய்வத்தை இந்த மக்கள் வணங்கி இப்படிப்பட்ட நம்பிக்கை உடைய மக்களாக இருந்ததை நாம பார்க்கிறோம். ஸோ அப்போ இதனுடைய காரியத்தை நாம் உற்று கவனிக்க வேண்டும். இந்த சபையான நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கான்ஸ்டன்டைனுடைய காலத்தோடு கூட தொடர்பு படுத்தி பேசக்கூடிய சபையாக இது காணப்பட்டது.
சரி, இப்போ இந்த பெருகமு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்று ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசு சபைக்கு சொன்னாரு, 7 நட்சத்திரங்களை கையில ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கு நடுவே உலாவுகிற தேவன் என்று அறிமுகப்படுத்தினார். சிமிர்னா சபைக்கு மரித்திருந்து பிழைத்திருந்த ஒரு மாணவர் சொல்லுகிறதாவது, ஏன்னா சபையானது இரத்த சாட்சியாக மரித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இப்போ இந்த சபைக்கு தேவன் தன்னையே உதாரணப்படுத்தி மரணத்தை ஜெயித்து எனக்கு உயிர்த்தெழுதல் உண்டு நடந்தது என்பதை காண்பிக்கும்படியாக சொல்லுகிறார். ஆனால் பெருகமு சபைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுங்களா? நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று நாம் நம்மிடத்துல கேட்பார்கள் என்றால் நம்ம உடனே சொல்லிடுவோம், அது கர்த்தருடைய வார்த்தை என்று நாம் சொல்லிவிடுவோம். ஏன்னா எபிரேயர் புஸ்தகத்திலே அந்த வசனத்தை வாசிக்கிறோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏன் இந்த பெருகமு சபைக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று தேவன் தன்னை வெளிப்படுத்தியதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 காரணம். ஒண்ணு, இந்த பட்டணத்துக்குள்ள நூலக சாலை இருந்தது. நூலக சாலை இருந்தது. 2 லட்சத்திற்கும் அதிகமான லைப்ரரிக்குள்ள, நூலகத்திற்குள்ளாக தோல் சுருளான புஸ்தகங்கள் அந்த நூலக சாலைக்குள்ள, லைப்ரரிக்குள்ள, நூலகத்திற்குள்ளாக இருந்தது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல எத்தனை லட்சம் புஸ்தகங்கள் இருந்தாலும், கோடி புஸ்தகங்கள் இருந்தாலும், மனிதனுடைய வாழ்க்கையை ரட்சிக்கக்கூடிய ஒரே புஸ்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம் என்பதை பார்க்கிறோம். உலகத்துல எத்தனை புஸ்தகங்கள் வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் வேணாலும் மனிதர்கள் எழுதலாம், இருக்கலாம். ஆனால் அந்த புஸ்தகங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொண்டு வர முடியாது. இந்த பெர்கமு பட்டணத்துக்குள்ள இருந்த நூலக சாலைக்குள்ள 2 லட்சத்திற்கும் அதிகமான தோல் சுருளான புஸ்தகங்கள் இருந்தாலும் அந்த புஸ்தகங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொண்டு வர முடியாது என்பதை ஆண்டவர் காண்பிக்கும்படியாக இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய தம்மையே வேத வசனமாக வார்த்தையாக தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். 2வது, இந்த பட்டணத்துக்குள்ள இந்த சபைக்குள்ள இருக்கக்கூடியதான துருபதேசங்களை, காரியங்களை அழிப்பதற்கு அவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒரு பக்கம் கருக்குள்ள பட்டயம் நம்மை சரி செய்யக்கூடியது, இன்னொரு பக்கம் எதிரிகளை அழிக்கக்கூடிய பட்டயம் என்பதை பார்க்கிறோம். அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். உலக பிரசித்தி பெற்றதான சுவிசேஷகர் பில்லி கிரஹாம் ஐயா அவங்க சொல்றாங்க, உலகத்துல கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்கலாம், ஆனால் மனிதனுடைய ஆவியையும் அல்லது ஆத்துமாவையும் தொடக்கூடிய ஒரே புஸ்தகம் எது என்றால் அது பரிசுத்த வேதாகமம். உலகத்துல கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்கலாம், ஆனால் அவைகள் உயிரற்றது. இந்த உலகத்துல உயிரோடு இருக்கக்கூடிய ஒரே புஸ்தகம் அது பரிசுத்த வேதாகமம் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த வேதாகமம் நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே பரலோகத்திலிருந்து தம்முடைய தாசர்கள் மூலமாக தேவன் எழுதி கொடுக்கப்பட்டதான புஸ்தகம். இது என்னுடைய புஸ்தகம், இது உங்களுடைய புஸ்தகம். இன்னும் சொல்லணும்னா தனிப்பட்ட விதத்துல நீங்கள் எப்படி அறிக்கையிட வேண்டுமென்றால் இது என்னுடைய வேதாகமம் என்ற நிலைமையில இந்த வேதத்தை நாம் கையில எடுத்துக்கொள்வோமாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை மத்திய கால பகுதியில 3 பல்கலைக்கழகங்கள் இருந்தது. ஆக்ஸ்போர்ட், பாரிஸ், கேம்பிரிட்ஜ். இந்த பல்கலைக்கழகங்களிலே ஒரு விங், அதாவது ஒரு பகுதியில ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், கலை மற்றும் அறிவியலை கற்றுக் கொடுத்தார்கள். இன்னொரு பகுதியில இறையியலை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த இறையியல் பகுதியில தான் எபிரேய மொழியையும் கிரேக்க மொழியையும் கற்றுக் கொடுத்தார்கள்.
அந்த எபிரேய மொழியை கற்றுக்கொண்டு கிரேக்க மொழியை கற்றுக்கொண்டு மார்ட்டின் லூத்தர் போன்றவர்கள் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார்கள். மத்திய கால பகுதியில பரிசுத்த வேதாகமம் பல மொழிகளிலே வேதம் மொழிபெயர்க்கப்பட்டது. நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடியதான இந்த பரிசுத்த வேதாகமம், இந்த தமிழ் வேதாகமம் சீகன் பால்க் என்பவரால இது மொழிபெயர்க்கப்பட்டு கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். புரொட்டஸ்டன்ட் மிஷினரி ஹேல் வேதாகம கல்லூரியிலே படித்தவர் இந்திய தேசத்திற்கு, தமிழ்நாட்டுக்கு, தரங்கம்பாடிக்கு மிஷினரியாக வந்து பரிசுத்த வேதாகமத்தை அவர் மொழிபெயர்த்து கொடுத்தார். சிறு பிள்ளைகளோடு கூட அமர்ந்து ஒரு நாளைக்கு 8 to 12 மணி நேரங்கள் கடற்கரை மண்ணிலே அமர்ந்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய கரங்களிலே மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த வேதம் விலையேற பெற்றது என்பதை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, எனவே வேதத்திற்கு இந்த நாட்களிலே அதிக முக்கியத்துவம் கொடுப்போமாக. வேதத்தை இன்னும் ஆழமாக படிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த பெர்கமு சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தைகளை நம்ம பார்த்தோமானால், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியாகிய அந்திப்பா என்பவனை கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் என்பதாக 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம். இதுல தேவனை குறித்ததான வெளிப்பாடு என்ன? பெர்கமு சபைக்கு தேவனை குறித்த வெளிப்பாடு. அதை பார்த்துட்டு நம்ம உள்ள போகலாம். இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். சாத்தான் எங்கே குடியிருக்கிறானோ அல்லது அவனுடைய குடியிருக்கும் இடம் எங்கே என்று சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல கர்த்தருடைய பட்டயம் வெளிப்படுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், எதிரிகளை அழிக்கக்கூடிய பட்டயமாக தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லக்கூடியதான காரியம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை தம்முடைய சபைக்கு தேவன் இதை கொடுத்திருக்கிறார். சரி, இப்போ பார்க்கக்கூடிய காரியம், இன்றைக்கு நாம் இந்த காரியத்தை நம்ம உற்று கவனிப்போமாக. இந்த வசனத்துல ஆண்டவர் ஒரு மனிதனை ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். அதனுடைய பகுதியை நம்ம பார்த்துட்டு அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து போகலாம். என்ன சொல்றார் அப்படின்னா, சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்துல உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் என்று சொல்லுகிறார். இந்த அந்திப்பாவை குறித்து ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். பொதுவாகவே வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரங்கள் 404 வசனங்கள், யோவான் கண்டதை கேட்டதை எல்லாம் ரொம்ப வேகமாக எழுதி கொண்டே வருகிறார். அப்போ இந்த அந்திப்பா என்கிற பெயரை அவரை எழுதும்படியாக நடந்த காரியத்தை நாம் உற்று கவனிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சிமிர்னா சபையில போலிகார்ப் என்பவர் இருந்தார். அவருடைய பெயர் எழுதப்படலை. அவர் தான் சொல்றார், 86 வருஷமா இயேசுவை நான் பின்பற்றுகிறேன், எனக்கு ஒருபொழுதும் தீமை செய்யாத இயேசுவை நான் எப்படி மறுதலிப்பேன் அவர் சொன்னார். ஆனால் இந்த பெர்கமு சபையில ஆண்டவர் இந்த அந்திப்பா என்கிற மனிதனை எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அற்புதமான காரியம். இந்த அந்திப்பா என்கிற பெயர் வேற எங்காவது எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லை. இந்த அந்திப்பா என்கிற பெயரை இங்கே எழுதுவதற்கு என்ன காரணம்? அதை நம்ம உற்று கவனிக்கணும். இப்போ சுவிசேஷ புத்தகங்களிலே பல பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது, பல மனிதர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல, மார்க்கு சுவிசேஷ புத்தகத்துல, லூக்கா சுவிசேஷ புத்தகத்துல, யோவான் நற்செய்தி நூல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 95 பேரை எழுதி வைத்திருக்கிறார். 28 அதிகாரத்துக்குள்ள அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல 95 நபர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அங்க சாத்தியம், அங்க எழுதியிருக்கப்படும் என்றால் அது சிறந்தது. ஆனா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த அந்திப்பா பெயரை எழுதுவதற்கு என்ன காரணம்? ஆண்டவர் ஏன் இவருடைய பெயரை ஆவியானவர் எழுத சொல்லியிருக்கிறார் என்பதை கவனிக்கிறேன். ஏன்னா வேதத்துல ஒரு பெயர் எழுதப்படுகிறது என்றால் அது சாதாரணமாக நாம் எடுத்து விட முடியாது.
ஸோ அதற்கு பின்பாக ஏதோ ஒரு கிரயம் இருக்கிறது. அதற்கு பின்பாக ஏதோ ஒரு முக்கியமான ஊழியம் இருக்கிறது. அதற்கு பின்பாக தேவன் எதையோ உலகத்திற்கு சொல்ல விரும்புகிறார். இந்த அந்திப்பா என்ற பெயருக்கு பின்பாக இருக்கக்கூடிய காரியத்தை நாம் உற்று கவனித்தோமானால், அற்புதமான சாட்சியாக இருந்தவர், திகழ்ந்தவர் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த காலகட்டங்களிலேயும் ஆண்டவர் நம்மையும் இந்த உலகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். சாத்தான் குடியிருக்கிற இடத்துல உன்னை சுற்றி இருக்கிறதான விக்கிரக ஆராதனைகள், உன்னை சுற்றி இருக்கக்கூடியதான சாத்தானின் கூட்டங்கள், உன்னை சுற்றி இருக்கக்கூடியதான பொல்லாத மனிதர்கள், உன்னை சுற்றி இருக்கக்கூடியதான எதிர்த்து நிற்கக்கூடியதான கூட்டங்கள், இவைகளின் மத்தியிலே நாம் எப்படி சாட்சி பகிர்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஒரு பக்கம் கல்லெறிய கூட்டம், இன்னொரு பக்கம் கோபத்தோடு எரிச்சலோடு நிற்கக்கூடிய கூட்டம், இன்னொரு பக்கம் பற்களை கடிக்கக்கூடிய கூட்டம், இன்னொரு பக்கம் மிகுந்த ஆக்ரோஷத்தோடு கல் எறிவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய கூட்டம். இந்த கூட்டங்களுக்கு மத்தியில் தான் ஸ்தேவான் பரலோகத்தை பார்த்தார் என்பதை கவனிக்கிறோம். அவனை சுற்றி எத்தனையோ காரியங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பற்களை கடித்த கூட்டம், கோபத்தை கக்கின கூட்டம், கொலை செய்து விட வேண்டும் என்று மூர்க்க வெறி கொண்ட கூட்டம், இப்படி 4 திசைகளிலேயும் அவனை சுற்றி ஆட்கள் நின்று கொண்டிருந்த பொழுது அவன் பரலோகத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு காரியம், அற்புதமான காரியம். பிதாவையும் குமாரனையும் தெளிவாக பார்த்து சாட்சி சொன்னதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதி நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறது, எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால், நம்மை சுற்றி எத்தனை காரியங்கள் இருந்தாலும் நாம் தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய நபர்களாக, தேவனை பார்க்கக்கூடிய கண்களை உடையவர்களாக, தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய நபர்களாக, தேவனை தரிசிக்கக்கூடிய அனுபவம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக 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 முக்கியமான காரியம். சூழ்நிலை சாதகமாக இருக்கும்பொழுது ஜெபித்தேன், சூழ்நிலை சாதகமாக இருக்கும்பொழுது நான் வேதம் வாசித்தேன், சூழ்நிலை சாதகமாக இருக்கும்பொழுது நான் உபவாசித்தேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் கடினமான சூழ்நிலையிலே, முடியாத சூழ்நிலையில தான் தேவன் அந்த கடினமான எல்லைக்குள் இருந்து ஜெயம் எடுப்பதற்காக தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த கடினமான எல்லைக்குள் தேவன் உங்களை பயன்படுத்துவதற்காக தான் தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். அது கர்மேல் பர்வதம், 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள், போராட்டம் நிறைந்ததான வாழ்க்கை. ஆனால் ஜெபம் கேட்கப்பட்டது, வானம் திறக்கப்பட்டது, அக்கினி இறங்கி வந்தது, பலிபிடம் எரிந்து போனது, சத்தம் கேட்கப்பட்டது, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு சவாலான ஊழியத்திற்காக தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஓடி ஒளிந்து கொள்ளுகிற கூட்டம் அல்ல, எதிர்த்து நிற்கிற கூட்டம். யோர்தான் என்றால் மிதித்து நடக்கக்கூடிய கூட்டம், எரிகோ என்றால் சத்தத்தை எழுப்பி தகர்க்கிற கூட்டம். மறுபடியும் சொல்றேன், யோர்தான் என்றால் மிதித்து நடக்கக்கூடிய கூட்டம், எரிகோ என்றால் சத்தத்தை எழுப்பி தகர்க்கிற கூட்டம். எதுக்கும் பயந்துராதீங்க. நம்மை சுற்றி எதிரிகள் இருந்தாலும், பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும், வலது பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும், உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை ஒருவரும் உங்களை தொட்டுவிட முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சவால் விடுகிற ஊழியம், எதிர்த்து நிற்கிற ஊழியம், போராடி ஜெயிக்கக்கூடிய ஊழியம், தள்ள வேண்டியவர்களை தள்ள வேண்டிய ஊழியம், அழிக்க வேண்டியவர்களை அழிக்க வேண்டிய ஊழியம், மேற்கொள்ள வேண்டியவர்களை மேற்கொள்ள வேண்டிய ஊழியம், ஜெயிக்க வேண்டியவர்களை ஜெயிக்க வேண்டிய ஊழியம், கட்ட வேண்டியவர்களை கட்டுகிற ஊழியம், பிடுங்க வேண்டியதை பிடுங்கிக் கொள்ளுகிற ஊழியம். ஆண்டவர் சொன்னார், பார், உன்னை பிடுங்கவும் நாட்டவும் இடிக்கவும் உன்னை தெரிந்து கொண்டேன். உன் மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அது சவால் விடுகிற அபிஷேகம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் எனக்கு இத்தனை நெருக்கம் பாடுகள் என்றல்ல, எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய ஜெயமுள்ள அபிஷேகத்தினால்தான் இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சபைகளை தேவன் திருப்பி கொண்டு வருகிறார். இது பெந்தகோஸ்தே சபை, மேல் வீட்டு அறையின் சபை, சவால் விடுகிற சபை, தேவனுடைய ராஜ்யத்தை உலகம் முழுவதும் ஸ்தாபிக்கக்கூடிய சபை என்பதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ போராடின மனிதர்களை இனி காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஸோ சவால் விடுகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இது பாளையம். இங்கே கோலியாத்தின் சத்தம் எழும்பி கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார்.
உங்கள்கிட்ட பெருசா ஒன்றும் இல்லைனாலும் உங்க கையில ஒரு கூழாங்கல் இருக்கிறது போதும். உங்க கையில ஒரு கவன் இருக்கிறது போதும். உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார் போதும். உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது போதும். உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கிறது போதும். அவர் சொல்றா பாருங்க, என்னுடைய எஜமானன் அவர் சீரியாவில் இருந்து சமரியாவுக்கு போவார், ஆனால் சுகமாகி விடுவார். போதும் அந்த ஒரு வார்த்தை. நாகமான் குஷ்டரோகி சுகமானான். அவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் உங்களையும் சவால் விடுகிற ஊழியத்திற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களை கொண்டு தேவன் செய்யக்கூடிய காரியம் அது மிகுந்த பயங்கரமாக இருக்கும். அது மிகுந்த பயங்கரமாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எகிப்து என்று சொன்னால் எதிர்க்கக்கூடிய மோசே இருக்கிறார். பாபிலோன் என்று சொன்னால் தள்ளக்கூடிய தானியேல் இருக்கிறார். மேதிய பெருசிய அரசாங்கம் என்று சொன்னால் அதனுடைய கிரியைகளை அழிக்கக்கூடிய ஒரு எஸ்தர் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஒரு நெகேமியா இருக்கிறார். அது போல அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் இந்த கடைசி நாட்கள்ல, இந்த கடைசி கால ஊழியத்திற்காக, எழுப்புதலுக்காக, சவாலுக்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். உனக்கு இருக்கிற எந்த பலத்தோட போ என்று சொன்ன ஆண்டவர் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே மீதியானியர்களை மேற்கொள்ள, அம்மோனியர்களை மேற்கொள்ள, மோவாபியர்களை மேற்கொள்ள ஆண்டவர் ஒரு பலசாலியாக, பராக்கிரமசாலியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ மந்த நாவு திக்கு வாயின்னு சொல்லாத. சாக்கு போக்குகளை சொல்ல வேண்டாம். தேவன் கோபம் அடைவார். எழும்ப வேண்டிய நேரம் வந்தது. புறப்பட வேண்டிய காலம் வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையில் இறங்கி வர வேண்டிய நேரம் வந்தாயிற்று. எழும்பி பிரகாசி என்று சொன்ன ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில அவர் தன்னுடைய பிள்ளைகளை எழுப்பி பலமாக கிரியை செய்யக்கூடிய காலத்துல வந்திருக்கிறார். ஆபத்து காலத்துல நாம் சோர்ந்து போவோமானால் பலன் குறுகினது என்று சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட, இந்த கொஞ்ச பலத்தோட போய் என்று சொன்ன ஆண்டவர் இந்த அந்திப்பாவை குறித்து எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்திப்பா ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் எழுத வேண்டும்? காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல இருக்கக்கூடிய முக்கியமான நேரம், எழுத வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த சபையிலே ஆண்டவர் அந்திப்பா என்கிற மனிதனை சாட்சிப்படுத்துவதற்கு காரணம் என்னன்னா, இந்த மனிதன் பெயர்ல சீட்டு விழுகிறது. இயேசு, அதாவது ரோம ராயருக்கு, சீசருக்கு அல்லது அந்த விக்கிரகத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு சத்தம் எழும்புகிறது. அவனை மிரட்டுகிறார்கள், அவனை துன்பப்படுத்துகிறார்கள். அந்திப்பாவை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதை செய்யவில்லை என்றால் உன்னை உயிரோட கொன்னுரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்திப்பா என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரே ஒரு ராஜா இருக்கிறார், அவர் என் இயேசு கிறிஸ்து, அவரை அல்லாமல் நான் ஒருவரையும் ஆராதிப்பது இல்லை என்று சொல்லி அந்திப்பா அவர் தன்னுடைய முழு மூச்சோடு கூட சொல்லக்கூடிய காரியத்தை நாம கவனிக்கிறோம். அருமையானவர்களே, அப்ப நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? இந்த மனிதனை, அந்த நாட்களில் ஒரு பெரிய வெண்கல மாடு இருக்கும், வெண்கலத்தினாலான மாடு. அந்த மாட்டினுடைய வயிற்றை ரெண்டாக அவர்கள் பிரித்து விட முடியும். வெண்கலத்தாலான ஒரு மாடு, வெண்கல மாடு. ஸோ அதற்குள்ளாக இந்த அந்திப்பாவை உயிரோடு கட்டி அந்த வயிற்று பகுதியில வைத்து அதை லாக் பண்ணிடுறாங்க. ஸோ கீழே நெருப்பை அவர்கள் மூட்டுகிறார்கள். இப்போ காளையினுடைய வயிற்று பகுதியிலே அந்திப்பா இருக்கிறார், கட்டப்பட்ட நிலைமையில. கீழே எரி நெருப்பு மூட்டப்படுகிறது. ஸோ வேக வேகமாக அந்த வெண்கலம் சூடேறுகிறது. அந்த வெண்கலத்துக்குள் இருந்ததான அந்த அந்திப்பா ஒரு பெரிய ஆராதனையோடு, கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஆராதனையோடு, பாடலோடு, துதியோடு சத்தத்தை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். சத்தத்தை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். ஆச்சரியப்படுகிறார்கள். கடைசி நேரமாவது மறுதலித்து விடுவான் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதனோ தேவனை பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே அந்த மனிதன் தன் ஜீவனை விடுகிறான். அதனாலதான் ஆண்டவர் அந்த மனிதனுடைய பெயரை எழுதி வைக்கும்படியாக ஆண்டவர் இந்த அந்திப்பாவுடைய பெயரை இந்த பகுதியில கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருக்காக நாம் செய்யக்கூடிய அத்தனை கிரியைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். யோபு குறிச்சி சொல்றாரு, அவன் பொல்லாப்புக்கு பயப்படுகிற மனுஷன், அவன் நீதிமான், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனுஷன் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். ஸோ இந்த பூமியில நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் பரலோகம் கவனித்து கொண்டிருக்கிறது, பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ரோம அதிகாரத்தில் இருந்த சபை
மீட்கப்பட்டதான சில காரியத்தை நான் சொல்லி நான் அடுத்த பகுதிக்குள் கடந்து போக நான் விரும்புகிறேன். 10 ராஜாக்கள் எழும்பினார்கள். 10 நாள் துன்பப்படுவீர்கள் என்று சொன்னார்களே, 10 நாள். அந்த கடைசி மன்னனாக கான்ஸ்டன்டைன் வருகிறார். இந்த கான்ஸ்டன்டைன் என்கிறதான இந்த மன்னன் தகப்பன் ஒரு கிரேக்கன், தாய் ஒரு யூத கிறிஸ்துவ பெண்மணி. ஆண்டவரை அறிந்த அந்த மனுஷன், இயேசுவை சிறு பிராயத்திலே அறிந்தவன். அவன் ஒரு நாளிலே வளர்ந்து யுத்தத்திற்கு போகிறான். மெல்வின் பிரிட்ஜ் என்கிறதான யுத்தம் நடக்க இருக்கிறது. பாலத்தினுடைய அந்த பகுதியிலே எதிரிகள் நிற்கிறார்கள். இந்த பகுதியிலே கான்ஸ்டன்டைனுடைய ஆர்மி மக்கள் நிற்கிறாங்க. நிலைமையை பார்த்தோமானால் கான்ஸ்டன்டைன் தோற்று விடுவார். ஏன்னா கான்ஸ்டன்டைனை விட 3-4 மடங்கு அதிகமுள்ள இராணுவ வீரர்களை எதிரிகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போதான் முழங்கால் படியிட்டு இந்த கான்ஸ்டன்டைன் என்ற ராஜா ஜெபிக்கிறார், ஆண்டவரே, இந்த யுத்த காலத்தில் இந்த எதிரிகள் மத்தியில் எனக்கு ஜெயத்தை கொடுப்பீரானால் நான் இந்த ரோம அரசாங்கத்தை கிறிஸ்துவ அரசாங்கமாக நான் மாற்றி விடுவேன், அப்படிப்பட்ட பெயரை நான் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஒரு சிலுவையை தரிசனமாக காண்பித்தார். உடனே அடுத்த நாள் யுத்தத்திற்கு போகும்பொழுது சிலுவை கொடியை பிடித்து கொண்டார்கள். தங்களுடைய தலை கவசத்துல சிலுவையை வரைந்து கொண்டார்கள். மார்க் கவசத்துல சிலுவையை வரைந்து கொண்டார்கள். எங்கு பார்த்தாலும் சிலுவை. அந்த யுத்தத்திற்கு போனாங்க, ஜெயம் எடுத்தார்கள். பின்பு அதை தான் பண்ணின பொருத்தனின்படியாகவே அந்த மனுஷன் அந்த ரோம அரசாங்கத்தை கிறிஸ்துவ அரசாங்கம் என்று சொல்லி அறிவித்ததை பார்க்கிறோம். ரோம அரசாங்கத்தினுடைய சின்னமாக இருந்ததான கழுகை எல்லா இடங்களிலேயும் அகற்றி அங்கே சிலுவையை அவன் நாட்டினான் என்பதை பார்க்கிறோம். நாம் கற்றுக்கொள்ளுகிற அல்லது காண்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்கள், நமக்கு எதிராக இருக்கக்கூடியதான சூழ்நிலைகள், நமக்கு எதிராக இருக்கக்கூடியதான அமைப்புகள், அவைகளை எல்லாம் தேவன் மாற்றக்கூடியவர் என்பதை பார்க்கிறோம். பிசாசு எப்பொழுதும் ஜெயிச்சிருவான்னு நினைச்சிடாதீங்க. அவனுக்கு ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் வைத்திருக்கிறார். உங்களோடு போராடுகிற மனிதர்கள், உங்களோடு போராடுகிறதான எதிரிகள், உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியதான கூட்டங்கள், உங்களுக்கு எதிராக எழும்புகிறதான அதிகாரிகள், அவைகள் எல்லாம் கர்த்தர் ஒரு நாளே வாஷ் அவுட் பண்ணுவார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் தூக்கி எறியப்பட்ட சிங்கக்கெவி, அது தானியேலுக்காக அல்ல, தானியேலுடைய எதிரிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டதான கெபி. அது ஒருபொழுது நினைச்சிடாதீங்க அது தானியேலுடைய கெபி என்று நினைத்து விட வேண்டாம். தானியேலுடைய எதிரிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டதான கெபி. எல்லாம் நினைச்சாங்க தானியேல் இறப்பான் என்று. ஆனால் தானியேலுக்கு தெரியும் அவருடைய எதிரிகள் மரிக்கப் போகிறார்கள் என்று. அதுதான் உண்மை. உலகம் சொல்லுது தானியேலுடைய கெபி இல்லை, அது எதிரிகளுடைய கெபி. இன்றைக்கு நான் விழுவேன், நாளைக்கு எழுவேன். ஆனால் என்னை தள்ளின கூட்டத்தை தேவன் தள்ளுவார். அதோடு அவர்கள் இந்த பூமியிலே அவர்கள் நிலைத்து இருப்பதில்லை. அவர்கள் தள்ளப்படுவார்கள், நிரந்தரமாக நித்தியமாக தள்ளப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு என்னை தள்ளுவார்கள், நாளைக்கு தேவன் என்னை தூக்குவார். ஆனால் என்னை தள்ளின அதே கூட்டத்தை தேவன் அதே குழியில தள்ளுவார். அந்த எதிரிகள் அழிந்து போகிறது என்னுடைய கண்கள் காணும். அது போலதான் ஆண்டவர் இந்த சபைக்கு சொன்னதான காரியம், இந்த பெர்கமு சபையின் வழியாக தேவன் உணர்த்தக்கூடிய காரியம், சவால் விடுகிற அந்த ஊழியத்துல ஜெயம் எடுக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் உதவி செய்வார் என்பதை நாம பார்க்கிறோம். இந்த கான்ஸ்டன்டைனுடைய காலத்திற்கு பின்பாக சபைகள் வேகமாக வளர்ந்ததை நாம் பார்க்க முடிகிறது. மறுபடியும் அதே பகுதியை நம்ம வாசித்தோமானால் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடைய தேவன் என்று சொல்லப்பட்டதை நாம கவனித்து பார்க்கிறோம். இந்த சபையினுடைய நற்குணங்களை ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் இந்த சபையினுடைய நற்குணங்களை சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கிற 2ஆம் அதிகாரம் ஆண்டவர் 14ஆம் வசனத்துல சொல்லக்கூடியதான நற்கிரியைகளை குறித்து நாம கவனிக்க போகிறோம். என்னன்னா, இந்த சபையானது கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற சபையாக இது காணப்பட்டது. இதனுடைய நற்கிரியா என்று சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற சபை.
இரண்டாவது, உபத்திரவத்தின் மத்தியில் விசுவாசத்தை மறுதலியாத சபை என்பதை பார்க்கிறோம். உபத்திரவத்தின் மத்தியில விசுவாசத்தை விடாத சபை. இது சபையை குறித்து ஆண்டவர் அதுக்கு அடையாளமாக தான் இந்த அந்திப்பா என்கிற மனிதனை ஆண்டவர் கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். சாட்சியை தேவன் மெச்சிக்கொள்ளுகிறதையும் நம்ம கவனிக்க முடிகிறது. இந்த சபையினுடைய தீய குணங்கள் என்ன? இந்த பெர்கமு சபையினுடைய தீய குணங்கள் என்ன? அதை மாத்திரம் நம்ம இன்னைக்கு கவனிக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த சபையினுடைய தீய குணங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 காரியம் சொல்றாரு. இது பீலையாமின் போதகத்தை பின்பற்றினதான சபையாக இந்த சபை காணப்பட்டது. இந்த சபையினுடைய காரியத்தை உற்று கவனித்தோமானால், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு என்பதாக பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த பீலையாம் என்கிற மனிதரை ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறதை நாம கவனிக்க முடியும். இந்த பீலையாம் செய்த காரியம் என்ன? என்னாகமம் புஸ்தகத்திலே நாம் இதை உற்று கவனிப்போமானால் 25ஆம் அதிகாரம், என்னாகமம் 25 1 3 வசனங்களை நாம் கவனித்து பார்ப்போமானால் இந்த பீலையாமை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே இந்த பீலையாமோடு பேசின கழுதையும் நம்ம கவனிக்க முடியும். என்ன அப்படின்னா, பீலையாமை ஆண்டவர் போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக எல்லா ராஜ்யங்களையும் ஜெயித்து கொண்டே வருகிறார்கள், ஜெயம் எடுத்து கொண்டே வருகிறார்கள், ஜெயித்து கொண்டே வருகிறார்கள். ஜெயம் எடுத்து கொண்டே வருகிற பொழுது இந்த மோவாபின் ராஜாவாகிய பாலாக் அவனுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. நம்மையும் இவர்கள் மேற்கொண்டு விடுவார்களோ என்கிற காரியத்தை அவன் எண்ணி தந்திரமாக இந்த பீலையாமை அழைத்து சபிக்கும்படியாக அவனை அழைத்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். கூலி பொருத்தி அவனை பணம் கொடுத்து அவனை அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொல்லுகிற காரியத்தை அவன் ஏற்படுத்துகிறான். அந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அங்கே பார்க்கிறோம், தொடர்ந்து பீலையாம் அவன் பேசுகிற பொழுதெல்லாம் அவனுடைய வாயிலிருந்து தேவன் ஆசீர்வாதமான வார்த்தைகளையே சொல்லிக் கொண்டே வருகிறார். அவன் அதாவது தேவனுடைய பிள்ளைகளை சபிக்க முடியாதபடி தடுமாறுகிறதை பார்க்கிறோம். பல உபாயங்கள் செய்யப்படுகிறது, பலிபீடங்கள் கட்டப்படுகிறது, தொடர்ந்து பலிகள் செலுத்தப்படுகிறது, தொடர்ந்து அவனுக்கு வெகுமானங்கள் கொடுக்கப்படுகிறது, சபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த மனிதன் வாயை திறக்கும் பொழுதெல்லாம் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய வலதுகரத்தின் தொழில் என்று சொல்லி அங்கே அவன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்பொழுதுதான் அந்த மனிதன் தந்திரமாக ஒரு ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் என்ன செய்தால் தேவன் இவர்கள் மேல் கோபப்படுவார், இந்த ஜனங்கள் என்ன தப்பிதம் செய்தால் தேவன் இவர்களை விட்டு விலகி போவார், இவர்கள் என்ன காரியத்தில் ஈடுபடுவார்கள் என்றால் கர்த்தருடைய மகிமை இவர்களை விட்டு விலகி போகும் என்பதை அவன் தந்திரமாக ஆலோசனை செய்து அவர்களுக்குள்ளாக இந்த விபச்சாரம் என்ற காரியத்தை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அந்த பாளையத்திற்குள்ள தேவனுடைய கோபம் மூழ்கிறது, தேவன் அவர்கள் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது போலதான் இந்த கான்ஸ்டன்டைனுடைய நாட்கள் நடந்ததான சம்பவங்கள். அதை மாத்திரம் சொல்லி நாம இன்னைக்கு ஜெபித்து நம்ம கடந்து போகலாம். பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, இந்த காலத்திற்கு பின்பாக சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது, கட்டி எழுப்பப்பட்டது, ஆராதனை நடந்தது. 5% இருந்த கிறிஸ்துவர்கள் 10% மாறி போனாங்க. பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாட்டினுடைய 27 புஸ்தகங்கள் இவைகள் தான் என்று சொல்லி தீர்மானம் செய்யப்பட்டது.
அடுத்தது சபைக்குள் இருந்த மக்கள் எல்லாம், பரிசுத்தவான்கள் எல்லாம் கனப்படுத்தப்பட்டார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் சலுகைக்காக யாராவது கிறிஸ்துவ மார்க்கத்தை தழுவி கொள்ளுகிறவர்கள் இருப்பார்கள் என்றால் அரசாங்கம் அவர்களுக்கு சலுகை கொடுக்கும் என்கிறதான காரியம் சொல்லப்பட்டது. அதனால பெயரளவிலே மக்கள் என்ன பண்ணாங்கன்னா சபைக்குள்ளே ஓடி வந்தார்கள். சபைக்குள்ளே ஓடி வருகிற பொழுது ரோமருடைய பழக்கம் என்னன்னா, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய மக்கள் அவங்க. அப்ப சபைக்குள்ள வருகிற பொழுது எந்த விதமான விக்கிரகமும் அங்கே இல்லை. எந்த விதமான விக்கிரகமும் சபைக்குள்ள இல்லை. அங்க இருந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய மக்களாக இருந்தார்கள். இப்போ சபைக்குள்ள இந்த ரோமர்கள் வருகிற பொழுது ரோமர்களுடைய பழக்கமே, எதையாவது அவர்கள் பார்த்தால்தான் அவர்களுக்கு தொழுகை வரும், அந்த திருப்தி உண்டாகும். இப்போ இந்த சபைகள் எல்லாம் உள்ளே வந்தவர்கள் வேக வேகமாக சபையை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலையில கான்ஸ்டன்டைன் யோசிக்கக்கூடிய காரியம், இந்த மக்களை எப்படியாவது சபைக்குள்ளே வைத்து விட வேண்டும், உள்ளே இவர்களை நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அவன் விக்கிரக ஆராதனை கொண்டு வருகிறான். தாய் சேய் வணக்கத்தை சபைக்குள்ள கொண்டு வருகிறான். மடோனா என்கிற நிலைமையில அதை பின்னாட்களில் அதை நாம் கவனிக்க இருக்கிறோம். அவன் தாய் சேய் வணக்கத்தை சபைக்குள்ள கொண்டு வரான். அப்போ ஏற்கனவே சபைக்குள்ள இருந்த மக்கள், உண்மையாக தேவனை ஆராதித்தவர்கள் சபையை விட்டு வெளியே போய் துறவ மடங்களை ஏற்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். அதையும் பின்னாட்களில் நம்ம கவனிக்க இருக்கிறோம். அப்போ இதுவரைக்கும் விக்கிரகம் இல்லாத சபையாக இருந்த இந்த நாட்களிலே புதிதாக சபைக்குள்ளாக இந்த விக்கிரக ஆராதனையை அவன் அறிமுகப்படுத்தி சபையில் இருக்கிற மக்கள் வெளியே போயிடக்கூடாது என்பதற்காக அவன் காரியங்களை செய்தான் என்பதை பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல தான் சபையானது, சபைக்குள்ள இந்த விக்கிரக ஆராதனை என்ற நிலைமை முழுவதுமாக முதலிலே அறிமுகம் செய்யப்பட்டதை நாம் இங்கே கவனிக்க முடிகிறது. அப்போ இந்த காரியத்தை பிழையாம் எப்படி ஜனங்களுக்குள்ள விபச்சாரத்தை கொண்டு வந்தானோ, அது போல கான்ஸ்டன்டைனுடைய காலகட்டத்துல இந்த விக்கிரக ஆராதனை சபைக்குள்ளாக கடந்து வந்ததை பார்க்கிறோம். விக்கிரக ஆராதனையையும் விபச்சாரத்தையும் தேவன் ஒரே தராசுல வைத்து நிறுத்தி பார்க்கக்கூடிய காரியமாக இதை நாம் கவனிக்கிறோம். அருமையானவர்களே, அப்போ இந்த சபைக்கு தேவன், இந்த திருச்சபைக்கு தேவன் சொல்லக்கூடியதான காரியத்தை நாம் உற்று கவனித்து வருகிறோம். அப்போ இந்த சபையானது எப்படி அசுத்தப்படுத்தப்பட்டது என்பதை நம்ம கவனிக்கிறோம். ஆனா ஒரு பக்கம் ஆண்டவருக்காக சாட்சியா நின்ன அந்திப்பாவையும் இந்த சபை சொல்லுகிறது. இப்போ நம்முடைய பார்வையில நாம் எதை எடுத்துக்கொள்ள போகிறோம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடினமான சூழ்நிலையிலையும் விக்கிரக ஆராதனை நிறைந்த இந்த இடத்துல ஆண்டவருக்கு சாட்சியாக நின்னதான அந்திப்பாவையும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த சபையானது விக்கிரகத்தை ஏற்றுக்கொள்கிற வண்ணமாக சபையிலே அங்கீகரிக்கப்பட்டதான நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நாம் எதை முதன்மையாக வைத்திருக்கிறோம், எதை முதன்மையாக நாம காண்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய பக்தி, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய வேத வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், இதையெல்லாம் எதை முன்னிறுத்தக்கூடியதாக இருக்கிறது? பெர்கமு சபையில 2 காரியத்தை தேவன் காண்பிக்கிறார். ஒன்று, அந்திப்பா போன்றதான மனிதர்களும் இருந்தார்கள். இன்னொரு பக்கம் பிழையாம் போன்றதான மனிதர்களும் இருந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை கொஞ்சம் உற்று கவனித்து பார்ப்போமானால் நாம் எந்த ரோலை நம்ம கையில் எடுக்க போகிறோம், எந்த காரியத்தை நமக்கு முன்பாக நிறுத்த போகிறோம்? பேழைக்குள்ள 2 இருந்தது. ஒன்று காகம், இன்னொன்று புறா. காகம் வெளியே சுற்றி திரிந்து பிணங்கள் மேல் அமர்ந்து கொண்டு உண்ணக்கூடியதாக இருந்தது. ஆனால் புறா ஒருபொழுதும் எந்த பிணத்தின் மேல் கால் வைக்காமல் திருப்பி பேழைக்குள் வருகிறது. மறுபடியும் அனுப்பப்படுகிற பொழுது ஒரு ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வருகிறது. அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் இந்த அந்திப்பாவை போல நிற்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள்,
எத்தனை நெருக்கங்கள், எத்தனை விதமான அவமானங்கள் வந்தாலும் அவையெல்லாம் கடந்து போகக்கூடியது என்பதை நாம் கவனிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, இவைகளில் மத்தியிலே சாட்சியாக நிற்பதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதம் இருக்க காரியங்களை வருகிற நாட்களிலே அதை நாம் உற்று கவனிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காரணம், இந்த பகுதியை கொஞ்சம் நான் வேகமா போறது போல தெரிகிறது. காரணம், இன்னைக்கு மாலையிலேயும் என்னுடைய வகுப்பு அது சற்று நேரத்திற்கு முன்பாக தான் நான் அதை முடித்தேன். ஸோ நேரடியாக அதை முடித்த கையோடு அங்கே வந்ததுனால தொடர்ந்து இன்னும் இருக்கக்கூடிய காரியங்களை நம் ஒரே நாளிலே முடிக்காதபடி இன்னும் ஆழமான காரியங்களை இந்த பெருகமு சபையிலிருந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அற்புதமான சபை. இந்த சபைக்குள்ள ஆண்டவர் நிறுத்தக்கூடிய 2 மனிதர்கள், ஒன்று அந்திப்பா, இன்னொன்று பேலையாம். இன்னைக்கு சபைகள் எப்படி இருக்கிறது? அந்திப்பாவை போன்று இருக்கிறதா அல்லது பீலையாமை போன்று இருக்கிறதா? இந்த நாட்கள் இருக்கக்கூடியதான சபையினுடைய காரியங்கள் அந்திப்பாவை போன்று ஆண்டவரை சாட்சிப்படுத்தக்கூடியவைகளாக இருக்கிறதா அல்லது பீலையாமை போன்று கர்த்தருடைய மகிமையை இழக்க செய்யக்கூடிய சபைகளாக இருக்கிறதா? தேசத்திற்காகவும் ஜனங்களுக்காகவும் சபைகளுக்காகவும் நாம் திறப்பில் நிற்க வேண்டிய காலத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைவு செய்யலாம், செபிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வேண்டிக் கொள்ளலாம். ஆண்டவரே, என்னையும் இந்த அந்திப்பாவை போல மாற்றும். சவால் விடுகிற ஊழியத்தை செய்வதற்காக, செய்து முடிப்பதற்காக என்னையும் ஒரு சாட்சியுள்ள மனுஷனாக மாற்றும் என்று சொல்லி அர்ப்பணம் செய்வோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் எதை எதை எந்த காரியத்தை வேறு இருக்க வேண்டுமோ, எதை சபையிலிருந்து வெட்டி எறிய வேண்டுமோ, எவைகளை தேவன் அழித்து தன்னுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த வேண்டுமோ, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராக அவர் நம்மத்திலே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவுக்கு முன்பாக நின்றதான தேவதூதன் உருவின பட்டயத்தோடு நின்றான் என்பதை பார்க்கிறோம். அவர் யுத்தம் செய்யக்கூடியவர். உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்யக்கூடியவர். எப்பொழுது சத்துரு எழும்புகிறானோ ஆண்டவர் அப்பொழுதெல்லாம் சொல்லுகிறார், நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரவுல தன்னுடைய சமூகத்துல ஜெபிக்கலாம். யாரெல்லாம் போராடுகிறார்களோ, யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் வீம்பு பேசுகிறார்களோ, யாரெல்லாம் ஏளனம் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் நம்ம தள்ள நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்ம அவமானப்படுத்த நினைக்கிறார்களோ, நம்மையும் நம்முடைய ஊழியத்தையும் சபையையும் நம்முடைய ஜனங்களையும் யாரெல்லாம் கனவீனப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த யுத்தம் அது நடக்கும்பொழுது வெற்றியோட முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெருகமு சபையின் வழியாக தேவன் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடைய தெய்வம் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவாராக. ஜெபிக்கலாம். பிதாவாகிய தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவே எமக்கு ஸ்தோத்திரம். தேற்றவாளராகிய பரிசுத்த ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு வேலைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, மிகுந்த பாரத்தோடு, தரிசனத்தோடு, ஆவலோடு, மிகுந்த வாஞ்சையோடு இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை கணத்துக்குரிய இதனுடைய தாசர்கள், இதனுடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பெருகமு பட்டணத்துல ஆண்டவரில் லட்சக்கணக்கான புஸ்தகங்கள் இருந்தாலும் அதன் மத்தியிலே தேவன் உரைக்கக்கூடிய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஜீவ வார்த்தையாக நிற்கிறீர். ஆண்டவரே, எங்கள் மத்தியில நீர் இருக்கிறீர். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராக, ஜீவ வார்த்தையாக, ஜீவ அப்பமாக ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்த மன்னாவை போல நீர் எங்கள் அருகில் இருக்கிறீர். இந்த வேதத்தை நாங்கள் புசிக்கட்டும், ருசிக்கட்டும், அனுபவிக்கட்டும். இதுக்குள்ள எழுதப்பட்ட வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கட்டும். கர்த்தாவே, அதை உண்டு பலனடைய ஆண்டவரே, யுத்தத்திலே நாங்கள் நின்று ஜெயம் எடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கிற பொழுது எங்கள் அருகில நின்று எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம் நீர் எங்களை அருகில் இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். கிருபை உண்டாகட்டும். இந்த இரவுல ஜெயிக்க வேண்டிய அத்தனை காரியங்களும் பிள்ளைகள் ஜெயிக்கட்டும். அநேக நாட்களாக, மாதங்களாக, வருஷங்களாக எதிலே உடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்களோ அதுல ஒரு ஜெயம் உண்டாகட்டும். ஏகோவா நீசி என்கிற நாமம் உடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே தரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமம், ஏகோவா நீசி என்கிற நாமம் பிரதிபலிக்கட்டும். ஆண்டவரே, ஜெயம் உண்டாகட்டும். அமலேக்கியர்கள் விழட்டும். மோசையுடைய கை உயர்த்தப்பட்ட பொழுது யோசுவா ஜெயித்தது போல
இந்த இரவில் இந்த இணைப்பில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கட்டும், ஜெயம் எடுக்கட்டும், ஜெயம் எடுக்கட்டும். ஆண்டவரே, இதை நடத்துகிற தலைவரையும் இணைந்திருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கனமும் மகிமையும் உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்த வாரம் கவனிக்கலாம். காட்